ஆண்டி, இது என்னுடைய வீடுதான்னு வேற யாருக்குமே தெரியாது. அப்படியே கண்டுபிடிச்சு இங்க வந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் சேஃப்டி லாக்கரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நான் 10 டிஜிட் பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கேன். அந்த பாஸ்வேர்டு இது கேக்கும். பாஸ்வேர்டோட 10 நம்பர் போட்டாதான் இந்த லாக்கரை ஓபன் ஆகும். ஆனா எந்த கொம்பனாலையும் நான் போட்ட 10 நம்பரையும் கரெக்டா போட்டு திறக்க முடியாது. நந்தினி, இந்த வீடு யாருக்கும் தெரியாதுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நம்ம பர்ஸ்ல இருக்கிற கார்டையே திருடிட்டு போய் நம்பரை போட்டு காசு எடுத்துட்டு ஓடி போயிடுறானுங்க. செவத்தையெல்லாம் பேத்து எடுத்து கொள்ளையடிச்சிட்டு போறது ஆதி காலத்து வழக்கம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ சேஃப்டி லாக்கர்னு சொல்ற? அதுவும் மரகதலிங்கத்துக்கு? அப்படியா? ஒரே நிமிஷம். எங்க போற? ஏய் டேய் டேய் டேய், எந்திரா, எந்திரி, எந்திரா மேடம். எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. அடிக்காதீங்க மேடம். எந்திரா. இனிமேல இப்படி நடக்காது. விட்டுணுமா? மன்னிக்கணுமா? வா. போடா. என்ன பண்ற நந்தினி நீ? இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்த? டேய் போ. போடானா. மேடம், எதுக்கு மேடம் என்ன கூட்டு வந்தீங்க? டேய், நான் ஒரு 10 நம்பரை எழுதி கொடுக்கறேன். அத நீ இந்த லாக்கர்ல பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணணும். அது ஓபன் பண்ண உடனே நீ எனக்கு வந்து சொல்லு. இதையாவது ஒழுங்கா பண்ணணும், சரியா? சரிங்க மேடம், பண்ணிடுறேன் மேடம். என்ன மன்னிச்சு இங்க இருந்து அனுப்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா மன்னிப்பேன். போயிடுவேன், சரியா? இந்தா, இந்த நம்பரை கரெக்டா அதுல போட்டு ஓபன் பண்ணணும். சரிங்க. ஓகேவா? கரெக்டா பண்ணணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். ஆண்டி, வாங்க போலாம். திறக்கணும் பாக்கலாம். வாங்க. ஏய், என்ன நந்தினி மரதலிங்கத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க? அதுவும் வாங்க ஆண்டி, சொல்றேன். நந்தினி, என்ன பண்ற? என்ன நந்தினி, அவனை போய் லாக்கரை திறக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஆண்டி, இருக்க? கொஞ்சம் அங்க நடக்கிறது வேடிக்கை மட்டும் பாருங்க. எங்க இருந்து துப்பாக்கி வெடிச்சது? எப்படி? நந்தினி, என்ன இவ? 10 நம்பர்ல ஒரு நம்பர் தப்பா கொடுத்தேன். என்னாச்சு பாத்தீங்களா? இப்ப இவன் சொர்க்கத்துல இருக்கானோ நரகத்துல இருக்கானோ? இவன் ஆசைப்பட்டபடியே நான் அனுப்பிட்டேன். நல்ல விஷயம்தான். ஆனா அந்த துப்பாக்கி எங்க இருக்கு நந்தினி? அது யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். சேஃப்டி லாக்கர்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்வேர்ட ஒரே ஆப்ஷன்ல சரியா போடலன்னா சாவுதான் பரிசா கிடைக்கும். இதுல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னா, 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகணும். இல்லனா அவங்க கண்ணுக்கு தெரியாத துப்பாக்கி கண்டம் பண்ணிடும். செம செம நந்தினி, நிறைய ஹாலிவுட் மூவிலாம் பாக்குற போல இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு பிளான் பண்ணிருக்க. சூப்பர். ஆமா, இந்த சேஃப்டி லாக்கரோட நம்பர் என்ன?
என் முதல் சிம்மோட ஃபர்ஸ்ட் 5 நம்பர், அப்புறம் ரெண்டாவது சிம்மோட லாஸ்ட் 5 நம்பர். பின்னிட்டப்போ இந்த லிங்கத்தை தேடி யார் வந்தாலும் இவன மாதிரி போனமாதான் திரும்பி போவாங்க. இப்ப நான் ஏன் தெரியுமா இவனை போட்டு தள்ளன? கைக்கு கிடைச்ச பார்வதிய கோட்டை விட்டுட்டு வந்ததுக்காக நான் கொடுத்த குறைஞ்சபட்ச தண்டனை மரண தண்டனை. இவன் சாக வேண்டியவன் தான். குருஜி, பார்வதி, எழுந்துட்டியாமா? பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சிட்டேன். வா, வந்து இப்படி உட்காரு. உட்காருமா. உட்காருமா. குருஜி, நான் எப்படி இங்க வந்தேன்? ரோட்ல உங்களை பார்த்த மாதிரி எனக்கு மங்களா ஞாபகம் இருக்கு. ஆமா, என்னை பார்த்துட்டு மறுபடியும் நீ மயங்கி விழுந்துட்ட. நான் தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். உன் மனசும் உடம்பும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. இருமா, வர. பார்வதி, முதல்ல இந்த பழசாறு குடி. குருஜி, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க பிரச்சனை எதுவும் இல்லாம நல்லா இருக்காங்கல்ல? நீ பேசுறதுக்கும் நான் சொல்றத கேட்கறதுக்கும் உன் உடம்புல தெம்பு வேணும். முதல்ல இந்த பழசாறு குடி. குருஜி, இப்ப நான் இங்க இருக்கிறது அம்மாவுக்கு. கவலைப்படாத, நீ இங்க இருக்கிறது அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் தெரியாது. நீ கவலைப்படாம சாப்பிடுமா. நீ எவ்வளவு நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு வெளியே வந்து ஏமா இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்க? எல்லாம் என் விதி. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல குருஜி. அம்மா என்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க குருஜி. உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தோம் அது அம்மா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்ன ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணாதான் அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்பவும் அதே ஆசையோட தான் இருக்கேன். என்ன அப்படியே அம்மா ஏத்துக்கிறது தான் அவங்க என்னோட காதலுக்கு கொடுக்கிற அங்கீகாரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னதையும் மீறி அம்மா என்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்பா பேரை அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, எப்படி என்னால சொல்ல முடியும்? முடியல. வேற வழி தெரியாம நான் வந்துட்டேன். வந்து அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள, ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நவகிரக தோஷத்தால அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வரப்போகுதுன்னு ஜோசியர் சொன்னாரு.
அத என்னால் தான் தீர்த்து வைக்க முடியும்னு வேற சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும். இப்ப அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆதிக்கடவுர் வம்சம் பரம்பரை பரம்பரையா வீட்ல வச்சு கட்டி காப்பாத்தி கும்பிட்டு வந்த அந்த மரகத லிங்கத்தை இழந்துட்டாங்க. அது அவங்க கைவிட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க குருஜி? அந்த மரகத லிங்கம் கைவிட்டு போனா அம்மாவோட உயிரே போன மாதிரி ஆச்சே. அதை எப்படி இழந்தாங்க? அகிலாண்டீஸ்வரி வீட்ல இருந்து தப்பான எண்ணம் கொண்ட யாரோ ஒருத்தரோட உதவியில தான் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. உனக்கும் அகில அம்மாவுக்கும் எதிரா சதி செய்த கும்பல் கூடவே தான் இருக்காங்க. அகில அம்மாவுக்கு நவகிரக தோஷம் இருக்கிற விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை அவங்க முழுசா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதான் இவ்வளவு தைரியமா பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குருஜி. நான் இருக்கிற இடம் அகில அம்மா ஆதி ஐயா கூட தெரியாது. ஆனா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. பகல் இரவு, பௌர்ணமி அமாவாசை, சொர்க்கம் நரகம், ஏன் ஒரு நாணயத்துக்கே 2 பக்கம் இருக்கும்போது நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு எதிரா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கதாமா செய்யும். நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க கோயில்ல இருக்கிற புனிதமான தெய்வ சக்திய நாடி வராங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறவங்க சுடுகாட்டுல இருக்கிற கெட்ட சக்திய நாடி போறாங்க. இவங்களும் அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியோட துணையோட தான் நீ பரிகாரம் பண்றத தெரிஞ்சுக்கிட்டு அத பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னை கடத்திருக்காங்க. அது எப்படின்னு கேட்காம நீ பரிகாரம் பண்றத மட்டும்தான் யோசிக்கணும். ஏன்னா அகில அம்மாவுக்கு அடுத்து பல பிரச்சனைகள் வரப்போகுது. என்ன பிரச்சனை குருஜி? ஏ மரகதலிங்கம் பறிபோனதுனால வரப்போற பிரச்சனைய அகில அம்மா எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது. வேண்டாம் குருஜி, அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க நவகிரக பரிகாரத்தை தங்கு தடை இல்லாம செஞ்சு முடிக்கணுமா? இது வரைக்கும் 3 பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன். இனி அடுத்து என்ன பரிகாரம், அதை எப்படி பண்ணணும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி 3 பேரு அம்மாவோட தோஷத்தை பத்தியும் அதுக்கான பரிகாரத்தை பத்தியும் சொல்லி வழிகாட்டினாங்க. இனி யார் வந்து உதவுவாங்க, வருவாங்களானே தெரியாது. அம்மனை வேண்டிக்க வருவாங்க. இது வரைக்கும் கிடைச்ச உதவி மாதிரியே இதுக்கப்புறமும் உனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பரிகாரம் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இனிமே கண்டிப்பா பிரச்சனை வரும் பார்வதி. ஆனா அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லை. தீய சக்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இந்த தாயத்து உன் கையில இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியாலையும் உன்னை நெருங்க கூட முடியாது. ரொம்ப நன்றி குருஜி. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு காலங்காலமா நாங்க செய்யற உதவியில இதுவும் ஒண்ணு. பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணு. அம்மா கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். சரிங்க குருஜி.
அகிலா ரூம்லயே இல்ல, ஹால்லயே இல்ல. எங்க போயிருப்பா? காலையிலேயே எங்க போயிருப்பா? அகிலா எங்க போயிருப்பா? ம்? ஐயா ஐயா ஆ. காஃபி எடுத்துக்கங்க. அகிலாவுக்கு காஃபி கொடுத்தியா? இன்னும் கொடுக்கலங்க ஐயா. அம்மாவே வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். நான் கொண்டு போய் கொடுத்துருங்கய்யா. அகிலா ரூம்ல இல்ல. காலையில நீ வந்ததுல இருந்து அம்மாவை பாக்கலையா? இல்லைங்கய்யா, நான் பார்க்கவே இல்லையே. என்ன பட்டமா, அப்பா காஃபில சுகர் ஜாஸ்தியா கேக்குறாரா? அங்கிள் கேட்டார்னா சுகர் அதிகமா போட வேண்டாம் பட்டமா. ஆண்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயா சுகர்லாம் கேட்கலம்மா, அம்மாவை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாரு. அம்மாவை பத்தி விசாரிச்சுட்டு ஆண்டியை இருந்தாரா? பத்தியா? ஏன் அம்மாவுக்கு என்னாச்சு? ஆமா, அம்மா எங்க? காலையில எதிர்ச்சி பார்க்கும்போது உங்க அம்மா ரூம்ல இல்ல. ஹால்ல இருப்பான்னு பார்த்தா ஹால்லயும் இல்ல. அதான் பட்டமா கிட்ட அம்மாவை பாத்தியான்னு கேட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அம்மா உங்ககிட்ட கூட சொல்லாம காலையில எங்க கிளம்பி போயிருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதே காணமா? என்னத்த இது? பார்வதியாவது என்னை தேட வேண்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனா. ஆனா பெரியத்த ஒரு லெட்டர் கூட எழுதி வைக்காம வீட்டை விட்டு போயிட்டாங்க போல இருக்கே. அட நீ வேறடி. மரகதலிங்கத்தை காணுங்கிற சோகத்துல வீட்டை விட்டு போனாலோ இல்ல உலகத்தை விட்டே போயிட்டாலோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? நீ ஏண்டி ஷாக் ஆகுற? அவ உலகத்தை விட்டு போனா சந்தோஷம் தானே. நீ இப்ப என்ன பண்ற? முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஐயோ என்ன மாமா பெரியத்தைய காணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போ. சரிங்கத்த. அளவா வச்சுக்கோ. ஓவர் ஆக்டிங் பண்ணி சீனை கெடுத்துறாத. 5 ரூபாய்க்கு நடி, 50 ரூபாய்க்கு நடிக்காத. புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணலாம்னா நீ முன்னாடி போ. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? பெரியத்தைய காணுமா? ஐயோ, அக்காவை காணுமா? அக்கா எங்க போனாங்க? எல்லாரும் இப்படி சாவகாசமா வந்து பேசிட்டு இருக்கீங்க. மாமா வேற காபி குடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, முதல்ல பார்வதி வீட்டு விட்டு போனா, இப்ப அக்காவும் காணாம போயிட்டாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரா காணாம போக வேண்டியதான். யாருதான் இந்த வீட்ல இருக்கிறது? சித்தி கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? நான் அமைதியா இருக்க மாட்டேன், நீ வேணா அமைதியா இரு. அம்மா காணாம போன துக்கம் கொஞ்சம் கூட இல்லாம உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க நீ. சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ நான் எப்படி அமைதியா இருக்கிறது? அப்பா, அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கப்பா. இங்கதான் வீட்டுல எங்கேயா இருப்பாங்க. ஐஸ்வர்யா, நீ போய் பூஜை ரூம்ல பாத்துட்டு வா. அருண், நீ போய் மாடியில பாரு. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. இங்கதான் இருந்திருப்பாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சித்தி. அப்பா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மா போன் ட்ரை பண்ணி பாருங்க. ஐசு, நீ போய் பாரு. இப்ப கீழே வைக்க மாமா. அக்காவைய காணும், காபிதான் முக்கியமா போச்சா? அம்மா, அம்மா, ஆண்டி, அம்மா,